ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சம்மர் டைமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பியூட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபேஸ் பேக் பார்த்தீங்கன்னா வேப்பிலை, நல்ல கொழுந்து வேப்பிலை, அப்புறமா தேன், கொஞ்சம் தயிர் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட பார்த்தீங்கன்னா இன்னும் 2 இன்க்ரீடியன்ட்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. வாங்க அது போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்டிலே இருக்கிற திங்ஸ் தாங்க. அலோவேரா ஜெல், அப்புறமா மஞ்சள் கிழங்கு. இந்த மஞ்சள் கிழங்கு பார்த்தீங்கன்னா நம்ம பொங்கலுக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அது நான் நட்டு வச்சுருந்தேன். இப்போ தான் அது கொஞ்சமாக வளர்ந்து வருது. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீஸ் நான் எக்ஸ்ட்ரா அதை எடுத்து உடச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மீதம் இருக்கிறத நான் அது போலவே நட்டு வச்சுக்குவேன். இந்த 5 சேர்த்து தான் நம்ம இப்போ ஒரு ஃபேஸ் பேக் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் அம்மியில் அரைச்சி தாங்க நான் எடுக்க போகிறேன். அம்மிக்கல்லை நல்லாவே நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹாட் வாட்டரை ஊற்றியும் நான் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் 2-3 தடவை அதில் மசாலா அரைச்சிக்கிறேன். அது கூட அதோட எரிப்புத்தன்மை அதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம இதை அரைச்சி யூஸ் பண்ணும்போது நம்ம முகத்துக்கு எரிச்சல் விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வெந்நி வெந்நி வச்சு நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சர் ஜாராக இருந்தாலும் கூட இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அதில் மசாலா அரைச்சிருப்போம் இல்லையா, நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், என்ன ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு தயங்காமல் நம்ம ஹாட் வாட்டர் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். மஞ்சளும் வேப்பிலையும் பார்த்தீங்கன்னா தான் நம்ம அம்மியில் அரைச்சி எடுக்க போகிறோம். இந்த ரெண்டையுமே நல்லா அரைச்சி மையாக எடுத்துக்கலாம். நான் அதை அரைச்சி முடிச்சதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறேன். வேப்பிலை பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொழுந்து வேப்பிலையாக கிடைக்குதோ அந்தளவு எடுத்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொழுந்து வேப்பிலை கிடச்சிது. நான் அது கூடவே கொஞ்சம் பெரிய இலைகளுமே எடுத்துக்கிட்டேன். நீங்கள் எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு கொழுந்து வேப்பிலையாக பார்த்து அரைக்கிறீங்களோ அது இன்னுமே நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இப்போ இதை நல்லா நம்ம மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நான் அம்மிக்கல்ல அரைக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கே ரொம்ப காமெடியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். நல்ல மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேக் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வீடு வருது அப்படின்னாக்கா கூட நம்ம இதை ஒரு ஃபேஷியல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம வெயிலில் போயிட்டு கொஞ்சம் டேன் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த டேன் ரிமூவ் பண்ணுறதுக்கு கூட இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மஞ்சளும் வேப்பிலையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருக்கிற டேன் அப்படியே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் இந்த சம்மர் டைமில் நீங்கள் வெளியில் அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதை வீக்லி 2 டைம்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பீச்லலாம் போகிறோம், அந்த கடற்கரை காற்றெல்லாம் நம்ம மேலே படும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் நல்லாவே டேமேஜ் ஆயிரும். அந்த சமயங்களில் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாகவே குவான்டிட்டி எடுத்து நம்ம அரைச்சி ஃபுல் பாடியுமே தேய்ச்சி குளிக்கலாங்க. ரொம்பவே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2யுமே சேர்த்து நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கற்றாழையில் உள்ள மேல் இருக்கிற அந்த பகுதி எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்து நடுஸில் இருக்கிற அந்த பல்ப் மட்டுமே பார்த்தீங்கன்னா எடுத்து நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். இது கூடவே சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிட்ட வேப்பிலையும் மஞ்சளுமே சேர்த்து நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஹனியை ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட கொஞ்சமாக தயிரும் சேர்த்துக்கிட்டேன். தயிர் உங்களுக்கு அதிகமாக சேர்க்கணுனாலும் கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் அதிகமாக தயிர் ஃபேஸில் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ரொம்பவே கூலிங்காக தான் இருக்கும் இந்த சம்மர் டைமுக்கு. அதுக்கப்புறமா நானும் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் எல்லாமே பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இதை நான் ஃபேஸ்லேயும் நெக்லேயுமே அப்ளை பண்ணி விட்டுக்கிறேங்க. அப்ளை பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கூலிங்காக இருக்கும். நம்ம இதில் தயிரும் ஆலோவேராவும் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரொம்பவே கூலிங்காக இருக்குங்க. நீங்கள் வெளியிலலாம் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்கா ரொம்ப எரிச்சலாக இருக்கும் ஃபேஸ். அந்த டைமில் நீங்கள் இதை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்பவே கூலிங்காக இருக்கும். டேனுமே அப்படியே ரிமூவ் பண்ணி கொடுத்துருங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அதோட ரிசல்ட் தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டும்னு இல்லைங்க, சின்ன குழந்தைகளுக்கு கூட நம்ம இதை தேய்ச்சி குளிப்பாட்டும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த லிப்புக்கு மேலே கொஞ்சம் ஹேர் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு கூட நம்ம இதை ஒரு மாஸ்க் மாதிரி போட்டு இது கூடவே கொஞ்சமாக எக் இருக்கு இல்லையா, அதில் ஒயிட் மட்டும் அது கூட நம்ம ஆட் பண்ணி விட்டு கொஞ்சமாக அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைகளுக்குமே இதை ட்ரை
பண்ணி பாருங்கள். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது. உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம இது வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸ் தான் எடுத்து யூஸ் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக நம்ம குழந்தைகளுக்குமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது 1/2 ஹவருக்கு மேலேயே ஆயிடுச்சு. நல்லா ட்ரையாகவும் ஆயிடுச்சு. நம்ம இதை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷுமே பண்ணிவிட்டு வந்துட்டேன். ரொம்பவே க்ளோயிவிங்காக இருக்குங்க. ஸ்கின் பார்க்கும்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. அந்த மூக்கு பக்கத்துலலாம் இருந்தது பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் வந்து கம்மியாக இருக்குது. ரொம்பவே தொடும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்கியாக ஃபீல் ஆகுது. ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. உங்களுக்கே தெரியுதான்னு பாருங்கள், நல்லாவே க்ளோயிங்காக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏன் இப்போ ரீசெண்டாக இதை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கொஞ்சமாக உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கொஞ்சமாக எனக்கு வந்து வெயிலில் நான் வந்து போயிட்டு வந்தேன் அப்படிங்கிறனால கொஞ்சமாக வேர்க்குரு வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. இப்போவே நான் அதை வந்து யூஸ் பண்ணேன் இந்த பேக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னாக்கா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கருகி போக ஆரம்பிச்சிடும். இல்லைனாக்கா நிறைய வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் நான் வந்து வீக்லி 2 டைம்ஸ் இது வந்து ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நீங்களுமே இதை யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.